துர்கா பரமேஸ்வரி அம்மன் பற்றிய வரலாறு பல்வேறு புராணங்களில் காணப்படுகிறது. துர்கா தேவி என்பது சக்தியின் மிக சக்தி வாய்ந்த உருவமாக கருதப்படுகிறது. துர்கா பரமேஸ்வரி அம்மனின் வரலாறு. துர்கா பரமேஸ்வரி அம்மன் தெய்வீக சக்தியின் வடிவமாக விளங்குகிறார். இவர் மகிஷாசுரனை அழிக்க பிறந்ததாக கருதப்படுகிறார். மகிஷாசுரன் என்பவன் ஒரு அசுரன். அவன் தனது தவத்தின் மூலம் இறைவனிடமிருந்து அழிக்க முடியாத வரங்களை பெற்றுவிட்டான். அவனுக்கு எந்த மனிதனாலும் அல்லது தேவதையாலும் அழிக்க முடியாத ஆசி கிடைத்தது. மகிஷாசுரன் தனது சக்தியை தீமைக்காக பயன்படுத்த தேவர்கள் பரமசிவனும் மகாவிஷ்ணுவும் உட்பட அனைத்து தெய்வங்களையும் அடித்துத் துரத்தினார். அப்போது அனைத்து தேவதைகளின் சக்தியும் ஒன்றிணைந்து துர்கா தேவியை உருவாக்கின. துர்கா பரமேஸ்வரி தனது அஷ்டபுஜங்களால் பல்வேறு ஆயுதங்களை ஏந்தி மகிஷாசுரனை எதிர்த்துப் போரிட்டு இறுதியில் அவனைக் கொன்றார். இதனால் அவர் மகிஷாசுரமர்தினி என்றும் அழைக்கப்படுகிறார். அம்பாளின் சிறப்பு. துர்கா பரமேஸ்வரி அம்மன் பக்தர்களின் அனைத்து கஷ்டங்களையும் போக்குபவர். பிள்ளை பெற்றெடுக்க வேண்டியவர்கள், வெற்றி பெற விரும்புவோர், தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு தேடுபவர்கள் அம்மனை வழிபடுவர். சிறப்பு பூஜைகள் நவராத்திரி, அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் நடத்தப்படும். ஆனைமுகன், சூரியன், சந்திரன் ஆகியோரின் பாசங்களை தீர்க்கும் சக்தி பெற்றவளாக திகழ்கிறாள். துர்கா பரமேஸ்வரி அம்மனை உண்மையுடன் வழிபட்டால் அனைத்து தடைகளும் நீங்கி வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என நம்பப்படுகிறது.